வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீழே வந்து நம்மளுடைய ரா ஸ்கோரை எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ மார்க் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீக்கான லிங்க்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர் வித் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் கீக்கான லிங்க் வந்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிங்க் வந்து நமக்கு வந்து ரா ஸ்கோர் பார்க்குறதுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரா ஸ்கோர் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது வீடியோக்குள்ளே செகண்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா பேஜுக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆன்சர் கீ பார்த்த உங்களுடைய யூஆர்எல்லை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாப்புல இருக்கும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதுமானது தான். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது யூஆரா இல்லை ஓபிசியா இடபிள்யூஎஸ்ஸா எஸ்டியா அப்படிங்கிற நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த கேட்டகிரியில் கொடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து உங்களுக்கான சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே நான் மாற்றுத்திறனாளியும் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நவுன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டோடைய நேமை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரா ஸ்கோர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோவாகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டோட்டலாக கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ராங்கான ஆப்ஷன் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான மைனஸ் மார்க் வந்து 0.2.5 அந்த மார்க்கை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு டோட்டல் மொத்த கரெக்டான கொஸ்டின்லேருந்து இந்த மைனஸான மார்க்கை வந்து நம்ம வந்து கழித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரா ஸ்கோர் வரும். இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து நம்மளே செக் பண்ணுறாப்புல லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.